ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கூலி படத்துக்கான ட்ரெயிலருக்கான அப்படி தான் பார்க்க போகிறோம். கூலி இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்படி சொல்லிட்டு ரெண்டு சாங் டீம் லிஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண சிட்டுக்கு வை வந்து பெருசாக ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் ஆகல. பட் என்ன செகண்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ண மோனிகா சாங் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவு ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ் ஒரு சாங் லிஸ்டும் பண்ணியிருந்தாங்க. மோனிகா அண்ட் சிட்டுக்கு ரெண்டு சாங்குமே 3 லாங்குவேஜ் லிஸ்டும் பண்ணாங்க. பட் மோனிகா சாங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாங்கான ரீச் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்மே இந்த ஒரு சாங்கான ரீச் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல்ல இந்த ஒரு சாங்கான ரிவ்யூ நான் வந்து போடாம இருப்பேன். அந்த ஒரு ரிவ்யூ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாங் பெருசா எனக்கு வந்து ஒரு கூட்டம் தான் ஆகல. முக்கியமா அனிருத்தோட சாங்குமே எனக்கு ஃபீல் வந்து ஆகல அப்படின்னு சொல்லணும்னு இருப்பேன். பட் ஆனால் டே பை டே இந்த ஒரு சாங் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இப்பலாம் லூப் மோட்ல போயிட்டு வந்திருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சா? கேட்க நல்லா இருக்கா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழ கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ கூலி படத்துக்கான ட்ரெய்லருக்கான லிஸ்ட் டேட் பத்தி பார்க்கவும் செய்யலாம். ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு இருப்பாரு. அந்த ஒரு இன்டர்வியூல கூலி படத்துக்கான ட்ரெய்லரை எந்த டேட்ல லிஸ்டும் பண்ண போறோம் அப்படிங்கிறத அஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. எந்த டேட்ல லிஸ்டும் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2 இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் லிஸ்டும் பண்ண போறோம் அப்படிங்கிறத லோகேஷே அஃபிஷியல் ஷேரும் பண்ணிட்டாரு. அண்ட் முக்கியமா அவர் சொல்லாத இன்னொரு விஷயம், அதாவது எக்ஸ்க்ளூசிவான விஷயம் கூட வச்சுக்கலாம். கூலி படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிற அதே நாள் தான் கூலி படத்துக்கான ஆடியோ லான்ச் நடத்த வந்து போறாங்க. அதாவது ஆகஸ்ட் 2 இருக்கு இல்லையா? ஆகஸ்ட் 2 ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் இருக்க போது. லோகேஷ் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு கூலியை பத்தி. ஸோ அவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் வந்து ஆகுது. அண்ட் முக்கியமா நம்ம ரஜினி சார் கூலி படத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறமா, டப்பிங் ஸ்டோரியில பார்த்ததுக்கு அப்புறமா லோகேஷை ஹக் பண்ணிட்டு இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து தளபதியை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேரும் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கவும் செய்யும். இந்த விஷயம் கண்டிப்பா தமிழ் சினிமா 1000 கோடி கலெக்ஷனை பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் வந்து பண்றாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை லோகேஷ் பூர்த்தி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா லோகேஷ் அப்படின்னு வரும்போது கமர்ஷியலா படத்துல என்னெல்லாம் இருக்கணும், ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு கரெக்டா வந்து தெரியும். ஸோ கண்டிப்பா ஒரு பீக் ஆக்ஷன் ஃபிலிமா இந்த ஒரு படம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே வந்து கிடையாது. லியோல ஒரு சில விஷயங்கள் மிஸ் வந்து ஆச்சு, நான் இல்லைன்னா சொல்ல. பட் இந்த ஒரு படம் கண்டிப்பா அவரோட பெஸ்ட்டா வந்து இருக்கும், கரியர் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? லோகேஷ் இந்த ஒரு படத்தை எப்படி வந்து பண்ணியிருப்பாரு? அண்ட் முக்கியமா 1000 கோடி கலெக்ஷன் கூலி பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.